தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடும் நிலையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து மறுநாள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெற்றது. 21ஆம் தேதி பொது விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளித்து பேசினர். சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் விடுமுறை என்பதால் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறவில்லை. இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு மீண்டும் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குகிறது. இன்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. விவாதத்தில் உறுப்பினர்கள் பேசியதை தொடர்ந்து உறுப்பினர்களின் விவாதத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளிப்பார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நாளை மாநகராட்சி நிர்வாக மானிய கோரிக்கை விவாதம், நாளை மறுதினம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையின் மானிய கோரிக்கைகளும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும்.